ஹை கைஸ்! இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா, பின்லாந்து நாட்டோட கல்வி முறைய பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம நாட்லலாம் அந்த காலத்துல லெஃப்ட் கைய வச்சு ரைட் காத தொட்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே சேர்ப்பாங்க. பின்லாந்துல 7 வயசுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க. நம்ம நாட்ல மார்னிங் 9:00 ஆரம்பிச்சு 4:30க்கு தான் ஸ்கூல் முடியும். ஆனா பின்லாந்து நாட்ல காலைல 8:30க்கு ஆரம்பிச்சு மதியம் 1:00லாம் முடிஞ்சிரும். இத கேட்குற ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம பேசாம பின்லாந்துல போய் செட்டில் ஆயிரலாம்னு தோணுதா? எனக்கும் அப்படிதான் தோணுது. வாங்க அடுத்து என்னன்னு பார்ப்போம். இந்த டைமிங்ல படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் இல்லாம, சமூக வளர்ச்சிய பங்கெடுக்கும் மனநிலை, நம்பிக்கை, சமத்துவம், படைப்பாற்றல் இதெல்லாம் கொண்டு இருப்பாங்களாம். இது வந்து பிசா என்ற சர்வதேச அமைப்பால நடத்தப்படும் கல்வி திட்டம். இம்முறைய பின்லாந்துல மட்டும் இல்லாம சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளும் பின்பற்றுறாங்க. பின்லாந்துல ஆரம்ப பள்ளி கல்விக்கே வந்து ஆசிரியர் வந்து முதுநிலை பட்டம் பெற்றிருக்கணும். மேலும் ஆசிரியர் பணி வந்து நாட்டுல மிக முக்கியம் வாய்ந்த பணி அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.